வணக்கம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளையில் உங்களை செய்திகளோடு சந்திக்கிறேன். வழமையாக இலங்கையை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அரசியல் செய்திகளுக்கு ஒரு ஓய்வு நாளாகத்தான் கருதப்படும். விபத்து செய்திகள் இல்லாவிட்டால் ஏதாவது வித்தியாசமான அனர்த்தங்கள் நிகழ்ந்தாலுடைய மற்றபடி புதிய செய்திகள் இருந்து பெரிய செய்திகள் வராது. ஆனால் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் செய்திகளுக்கென்று உருவான ஒரு நாளாக பல முக்கியமான செய்திகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றிய விடயங்கள் அமைந்த ஒரு நாளாக அமைந்திருந்தது உண்மை. அதிலே உள்ள ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த காலை பொழுதில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இலங்கை இந்திய நேரப்படி காலை வேளையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி ஒன்றோடு ஆரம்பித்தது பரபரப்பான செய்திகள். ஆனால் அதற்கு முதலேயே நான் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புதைகுழி மீண்டும் அகழ்வதை பற்றியும் அதிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற மனித எச்சங்கள் பற்றிய அதிர்ச்சி செய்திகளையும் தொகுத்து தருவதாக சொல்லியிருந்தேன். இது மட்டுமல்லாமல் தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது உண்மையான ஒரு மக்கள் சக்தி கொண்ட எழுச்சி மிக்க ஒரு அமைப்பாக உருவாகி கொண்டு வருகிறதா, இது பற்றி மற்ற கட்சிகள் அவதானம் செலுத்த வேண்டி இருக்குமா, அதுபோல தமிழர் பிரதேசங்களை நோக்கி, தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களை நோக்கி, தமிழ் பேசும் மக்களை நோக்கி தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அடியெடுத்து வைப்பது பற்றியும் அண்மை காலமாக அவதானம் செலுத்தி வந்திருந்தோம். அதை பற்றிய விடயங்களையும் ஒரு அலசலாக தருவதாக சொல்லியிருந்தேன். அந்த விடயங்களோடு சேர்த்து இன்னும் சில முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு வழக்கை எதிர்கொண்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்படுகிறது திருகோணமலை நீதிமன்றத்திலே, திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்திலே. அப்படி இருக்கும் வேளையில் தமிழரசு கட்சி அவசரமாக நேற்றைய நாளில் இந்த வழக்காளர்கள், வழக்கின் எதிராளிகள் மற்றும் வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டப் போவதாக நான் சனிக்கிழமை இரவு சொல்லியிருந்தேன். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஒன்று மிக முக்கியமானது. நீதிபதியோடு கலந்துரையாட இருக்கின்றார்கள். இது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு தீர்ப்பை வழங்க போன்ற நீதிபதியோடு அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் கலந்துரையாடுவதா என்று கேட்டால், இது பற்றிய ஒரு புதிய சட்ட விளக்கம் இருக்கிறது. எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கான விவரங்களை கொண்டு வருகிறேன். இதுவெளிலே இப்போது ஜனாதிபதி தேர்தல் என்று வந்தால் அது மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆனால் மொட்டு கட்சிக்குள்ளே பரவலான எதிர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களது தெரிவாக இவர் வந்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி. அதுவேளை 2 பேருக்கு இடையில் கடுமையான போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. 2 பேரும் ஒரு வேரிலிருந்து பிரிந்த 2 கிளைகள். ஐக்கிய தேசிய கட்சி என்ற பெருவிரட்சத்திலிருந்து பிரிந்து தனியாக ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய சஜித் பிரேமதாஸ் ஒருவர், அடுத்தவர் ஐக்கிய தேசிய கட்சியை தன்னுடைய அடையாளம் வந்து கொண்டிருந்தாலும் தேர்தலில் அந்த கட்சி கிட்டத்தட்ட காணாமல் போயிருந்த நேரத்தில் மீண்டும் அதற்கு உயிர்ப்பை வழங்கி இருக்கின்ற இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இந்த 2 பேருக்கு இடையிலான போட்டி அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்க போது சஜித் பிரேமதாசவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று குறிப்பிட்டு அவருக்கான மேலதிக பாதுகாப்பு கோரப்படுகிறது. எனக்கு இந்த விடயத்தை வைத்து பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் மீதான இந்த பிரசார கூட்டத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல் முயற்சிக்கு பிறகு இந்த வேண்டுகோள், அவருக்கான மேலதிக பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கப்பட்ட விடயம் இப்போது சொல்லப்பட்டிருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. அவை பற்றியும் ஆராயும். எதனாலும் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் போது கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு மனித புதைகுடி அவலம் பற்றிய செய்திகளோடு ஆரம்பிப்பது பொருத்தமானது. எங்களெல்லாம் பதைக்க வைக்கின்ற பல்வேறு மனித உரிமை மீறல்கள் யுத்த காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். உயிரோடு வந்திருக்கின்ற பல்வேறு சாட்சியங்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அதுபோல உயிரிழந்த பிறகும் அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு ஆதாரங்களும் சாட்சியங்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த கொலைக்களம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட சேனல் 4 தொலைக்காட்சியின் காணொலியானது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவயவங்களை இழந்து, தங்களது சொந்தங்களை இழந்து, கண்ணீரின் கம்பலையுமாக மனது முழுக்க சோகத்தை பூட்டி வைத்துக் கொண்டு கண்ணால் கண்ட சாட்சியங்களாக, நடைப்பிடங்களாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தங்களது உறவுகளை தொலைத்து காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி போராட்டம் நடத்துகிற பல பேரை நாங்கள் ஆண்டு கணக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கொக்கு தொடுவாயில் உள்ள மனித புதைக்குடியானது ஏற்கனவே 2 தடவைகள் அகழப்பட்டு, அந்த 2 கட்டங்களாக அகழப்பட்டவை இன்னமும் தரக்கூடிய ஆபத்து நிறைந்த அதிர்ச்சி கொண்ட பல்வேறு உண்மைகள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் தோண்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது 3ஆம் கட்டமாக அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் கட்டத்தின் 10 நாட்கள் முடிவடைந்திருக்கிற நேரத்தில் இன்றைய நாளிலும் நான் இப்போது இந்த செய்தியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த நாளாக அகழ்வு இடம்பெறுகிறது என்ற விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் 50 முழுமையான மனித உடற்தொகுதிகள், எலும்புக்கூடுகளாக, மனித எச்சங்களாக இதுவரை கண்டெடுக்கப்பட்டுகின்றன என்பது முக்கியமானது. இதில் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் முன்னாள் விடுதலை புலி போராளிகளாக இவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஊகங்கள் அநேகர் மத்தியில் இப்பொழுது எழுப்பப்படுகின்றன. காரணம், விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட சீருடைகள், அவர்கள் அணிந்திருந்ததாக கருதப்படுகின்ற சயனைட் விலைகள், சயனைட் குப்பிகள் மற்றும் அவர்கள் அணிந்திருந்த
உலோகத்திலான இல்லாவிட்டால் செப்பிலான இயக்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களது ஆள் அடையாளங்களை காண்பிக்கின்ற இலக்க தகடுகள். எனவே இது குறித்து இப்போது பல்வேறு கரிசனைகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதோடு இது என்ன நடந்திருக்கலாம் என்ற ஊகத்தை யாராலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. சட்ட வைத்திய அதிகாரி, அகழ்வுக்கு பொறுப்பான திரு ராஜ் சோமதேவ, இது போல முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி என்று சொல்லி பல பேர் அங்கே நின்றிருக்க, மனித உரிமைகள் அலுவலர்கள் மற்றும் சட்டத்தரணிகள், மனித உரிமை ஆர்வலர்கள், அதுபோல மக்கள் பிரதிநிதிகள் என்று பல பேர் ஒவ்வொரு நாளும் இங்கே இந்த அகழ்வு நடைபெறுகிற இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியானது மிக பெரும் அதிர்ச்சிகளை தந்து கொண்டிருப்பதோடு பெரிய ஒரு மனித அவலம் இந்த இடத்திலே நடந்திருக்கலாம் என்ற அச்சத்தை அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றது. இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட 9 நாள் அகழ்வெடின் போது 50 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது. இந்த மனித எச்சங்களின் போது பல்வேறு ஆள் அடையாளங்கள் மீட்கப்பட்டிருப்பதோடு நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டு இன்று 10வது நாளாக 15ஆம் தேதி மீண்டும் இப்போது அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகளில் வெளியிடப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து தகுந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி அகழ்வின் கலந்து கொள்கின்ற தரப்பு தெரிவிக்கிறது. 7ஆம் நாள் அகழ்வின் போது தவிப்பு ஓ 3035 என்ற தகட்டிலக்கம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. இது தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரது தகட்டிலக்கமாக இருக்கலாம் என்றும், சீருடையோடு காணப்பட்ட மனித எச்சங்கள், எலும்புகள், எலும்பு கூடுகள் ஆகியன மிக பெரும் பயங்கரம் இங்கே நிலவி இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அடையாளப்படுத்தப்பட்ட 7 மனித எச்சங்களை குறித்த விடயம் ஒன்று 4 நாட்களுக்கு முதல் வெளியாகி இருந்தது. அதாவது 6வது நாள் அகழ்வு இடம்பெற்ற வேளையில் இந்த விடயம் வெளியாகி இருந்தது. அந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான அதிகாரியான லூடியானா செல்ரனி அகிலனும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் என்பது சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த அகழ்வு மாறியிருப்பதை மிக தெளிவாக புலப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. இலங்கையிலே அகழப்பட வேண்டியவை பல, ஆழமாக நோக்கப்பட வேண்டியவை பல. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தல் பற்றி இப்போது பரவலாக பேசப்பட்டு வருவதும், அது பிற்போடப்படுவதற்கான நடவடிக்கைகளை பல பேர் ஏதோ ஒரு விதத்தில் முயன்று கொண்டிருப்பதும், அதில் நிறைய பேர் வெற்றி அடையவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக பல்வேறு வழக்குகள் மாறி மாறி தொடுக்கப்பட்டிருக்க போது நேற்று முன்தினம் போடப்பட்ட வழக்கை பற்றி சொல்லுகிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்பதற்கான பல்வேறு அறிகுறிகள் ஒவ்வொரு இடத்தில் காண்பிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார், ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, ஆனால் அவர் இன்னும் திகதி குறிப்பிடவில்லை, தான் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அதுபோல ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து தான் சந்தேகம் கேட்கவில்லை என்றும் சொல்லிவிட்டார். இப்படி இருக்கும்போது நேற்று நிதி அமைச்சு ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார். நல்ல விடயம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் செலவினங்களுக்காக தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நிதியை தம்மால் விடுவிக்க இயலும் என நிதி அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது நிதி அமைச்சினால் பணம் இல்லை, கஜானா காலி, எனவே தேர்தலை நடத்த முடியாது என்று காரணம் சொல்ல முடியாது, எங்கள் பக்கம் எந்த பந்தும் இல்லை, அதை உங்களுக்கு தந்து விட்டோம் என்றுதான் நிதி அமைச்சு மூலமாக இந்த அறிக்கை கொடுக்கப்படுகிறது. நிதி அமைச்சுக்கு பொறுப்பாக இருப்பவர் ஜனாதிபதி. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுகிறது. எனவேதான் அதற்கு முன்னதாக இந்த அறிவித்தலை நிதி அமைச்சு இப்பொழுது வழங்கி இருப்பதாக தெரிகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தான் இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்கின்றார், நிதி அமைச்சின் அதிகாரிகளை அங்கே வருகை தருமாறு. ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதிலே தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயங்களை பற்றி கலந்துரையாடும் என்று சொல்லி கருதப்படுகிறது. எனவே அவதானித்திருப்போம், இந்த தேர்தல் நாடகங்கள் இதுவரை செல்லும். இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற தம்புள்ளை மக்கள் கூட்டம் மிகப்பெரிய வெற்றியையும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் மேல்மட்டத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இது தேர்தலில் வாக்குகளாக மாறுமா? எங்களுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. உரைகளை கேட்க திரடுகின்ற மக்கள் பின்னர் வாக்குகளாக மாற மாட்டார்கள். சமூக வலைத்தளங்களில் ஆதரவு குரல்கள் கொடுப்போர் பின்பு களத்தில் இறங்க மாட்டார்கள். சமூக வலைத்தளம் மூலமாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பல்வேறு விடயங்களை நம்பிக்கையை கொடுக்கிற இளைஞர்கள் அவர்கள் சமூக வலைத்தளம் என்ற அந்தர உலகத்திலே சஞ்சரிப்பார்களே தவிர வாக்குகளாக அவற்றை மாற்றுவதற்கு இறங்க மாட்டார்கள். ஜேவிபி என்று அழைக்கப்படுகின்ற இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற பல்கலைக்கழகங்களை தங்களுடைய தளமாக கொண்ட இந்த அமைப்பு காலாகாலமாக இப்படிப்பட்ட அனுபவங்களை கற்றுக்கொண்டே வருகிறது. அவர்களுக்கு தேர்தலில் பெரிய அளவு எழுச்சி அண்மை காலமாக கிட்டவில்லை. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இந்த யகபாலனை என்று சொல்லப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்ட வேளையிலே எதிர்கட்சி தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஜேவிபி பலவீனமாகி 4வது 5வது இடங்களிலே தான் இன்னும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இப்போது அவர்கள் ஒரு புது வர்ணப்பொலிவை பூசி தேசிய மக்கள் சக்தியை அடையாளப்படுத்தி அருண்குமார் திசாநாயக்க என்ற ஒரு நபர், அவர் அப்பழுக்கற்றவர் என்ற ஒரு பிம்பத்தை காண்பித்து தமிழ் பேசும் மக்களை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது.
தமிழ் பேச மக்களில் ஒரு சாரார் ஒரு மாற்றத்துக்கு அனுரகுமார் திசாநாயக்கவை நம்பி பார்ப்போமே, அவர் மீது கரைபடியாத கரங்கள் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறதே என்று சொல்லி சிந்திக்க தலைப்பட்டு விட்டார். ஆனால் ஜேவிபியின் பின்னணி, அவர்களது வரலாறு ஆகியன ஆபத்தோடு சந்தேகத்தையும் தரக்கூடியவை என்பதையும் ஒரு சிலர் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். எனவே ஜேவிபி தன்னுடைய மணி சின்னம், சிவப்பு நிறம் போன்ற அடையாளங்கள் எல்லாம் மாற்றி தங்களுடைய இடதுசாரி மையம் இல்லாவிட்டால் சிங்கள பேரினவாத அடிப்படையிலான தங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஒத்திவைத்து ஊதா நிறத்தோடும் திசை காட்டி என்ற சின்னத்தோடும் கடந்த தேர்தல்களில் அதைத்தான் பயன்படுத்தியது. அண்மை கால தேர்தல்களில் அனுரகுமார் திசாநாயக்கவை முன்னிறுத்தி இளைஞர்கள் மத்தியில் மாற்றங்களை கொண்டு வரவும், குறிப்பாக தமிழ் பேச மக்கள் தங்களை நம்புகின்ற விதமாக செயற்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார். ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி யோசிக்கின்ற நாங்கள், தமிழ் தேசியம் என்ற விடயத்தோடு பயணிக்கின்ற நாம், ஜனதா விமுக்தி பெருமனு என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பின் அங்கத்தவர்கள் பெருமளவில் மாறாத தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரோடு இப்போது அவர்கள் இயங்கினாலும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை துண்டித்து வடக்கையும் கிழக்கையும் தனித்தனியாக மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் இறங்கியவர்கள் இவர்கள்தான் என்ற விடயத்தை இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களது புதிய எண்ண கருத்துக்களும் காலாகாலமாக மொட்டும் மறுபக்கம் யானையும் இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பின்னணியாக கொண்ட அமைப்புகள் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் மறுபக்கம் ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தியோ, அப்படிப்பட்ட இரண்டு பெரும் அமைப்புகளுக்கு மட்டும் மாறி மாறி வாக்கு போட்டு இதுவரை கண்ட பலன்கள் எதுவும் கிடையாது. எனவே மூன்றாவது மாற்று சக்தி ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்து போய் விரும்புவதாக தெரிகிறது. இதிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜேவிபியை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருப்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் சஜித்தை விட அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஜேவிபி சிங்கள மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அவர்களது இந்த பிரசாரங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு உதவுமோ இல்லையோ, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பெருமளவில் உதவக்கூடியது. அதற்கான சாட்சியமாகத்தான் தம்புடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் பேரணி இடம்பெறும். இந்த மக்கள் பேரணி மிக பெருமளவு மக்களை ஈர்த்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். இதுவரை காலமும் தம்புள்ளை பகுதியில் இடம்பெற்ற கூட்டங்களில் மிக அதிகளவான மக்கள் திரண்ட கூட்டமாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் பதிவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்திலே அனுரகுமார் திசாநாயக்கவின் உரை மிக பெரும் சலசலப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருப்பது உண்மை. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தை தன்வசம் வைத்துக் கொள்ள எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். முன்பு இருந்த ராஜபக்சக்களுக்கும் ரணிலுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை. அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொள்ள அராஜக போக்கை கடைபிடித்தார்கள். ரணில் விக்ரமசிங்க நாகரிக கனவானாக தன்னை காண்பித்துக் கொண்டே மறைமுகமான அராஜகத்தை பயன்படுத்தி இரும்பு கரங்களால் ஜனநாயக உரிமைகளை நசுக்க பார்க்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதுவேளை சஜித் பிரேமதாச தொடர்பாகவும் தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. சஜித் பிரேமதாஸ் என்பவர் தனித்து நின்று எப்போதும் ஆட்சி செய்ய துணிச்சல் இல்லாதவர் என்று குறிப்பிடுகின்றார். அவர் எப்போதும் ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு இணக்கப்பாடு ஒன்றுக்கு வருவதற்கான தயார்படுத்தலைத்தான் அவர் இப்போது கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. பகலில் அவரோடு ஊழல் செய்கின்ற சஜித் ரணிலோடு இரவு நேரங்களில் கூடுகிறார். இது எங்களை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சுட்டிக்காட்டுகின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த 2.5 மாதங்களில் தேர்தல் இடம்பெறும். தாங்கள் அந்த தேர்தலை மக்களின் ஆதரவோடு நடத்தியே தீர்வோம். இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக இலங்கை மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. மாற்றத்துக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிடுகிறார். கொள்கை கோட்பாடுகளற்ற யாரோடும் தாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான. இதேவேளை நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போதும் அனுரகுமார் திசாநாயக்க மட்டுமல்லாமல் டில்வின் சில்வா, தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர், ஜேவிபியின் பொலிட் பியூரோவில் இருந்த டில்வின் சில்வா குறிப்பிடும் போதும் இப்போது மிக முக்கியமாக அவதானிக்கப்படுகின்ற ஒருவராக அனுரகுமார் திசாநாயக்க மாறி வருவதால் அவருக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். போலீசாரிடம் ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக பாதுகாப்புகளுக்கு கேட்கப்பட்டிருந்த போதிலும் கூட அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படாதன் காரணமாக இப்போது கட்சியில் உருவாக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற ராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவுகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய இதை தமிழ் பேசும் மக்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அண்மை காலமாக தொடர்ச்சியாக ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ மற்றும் கடற்படை, விமானப்படை, போலீஸ் என்று முப்படைகள், நாற்படைகளின் முன்னாள் உறுப்பினர்கள், முக்கியமானவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லோரும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. ஆனால் ஏற்கனவே இணைந்திருந்த அதுபோல சத்தம் இல்லாமல் அண்மை காலத்தில் ஜேவிபி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து வருகின்ற பல்வேறு முன்னாள் ராணுவ போலீஸ் பிரிவுகளின் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய இப்போது அங்கே ஒரு தனி பிரிவு ஒன்று அமைக்கப்படுகின்றது. அந்த பிரிவின் ஆலோசனைக்கு அமைய அனுரகுமார் திசாநாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இப்படி இருக்கும்போதுதான் சஜித் பிரேமதாச இப்போது எதிர்க்கட்சி தலைவரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்திலே, அதுவும் டொனால்ட் டிரம்பின்
முக்கியமான களம் என்று கருதப்படுகின்ற இடத்திலே அவர் மீது துப்பாக்கி தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. இதற்கு காரணமான 20 வயதான அந்த நபர் இதுவரை தேர்தலில் வாக்களித்தது கிடையாது. ஆனால் ரிப்பப்ளிகன் கட்சி என்று சொல்லப்பட்ட இந்த குடியரசுக் கட்சியையும் டொனால்டு டிரம்பையும் தான் எதிர்ப்பதாக குறிப்பிட்டு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்தியிருந்தார், கொல்லப்பட்டிருந்தார். அவரை பற்றிய பல்வேறு உண்மைகளை FBI இப்பொழுது வெளிப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே அதை பற்றி தனி காணொலி ஒன்றை நான் பதிவு செய்திருந்தேன். அந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போது ட்ரம்ப் மீதான துப்பாக்கி பிரயோகத்தை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி தங்களது தலைவர் சஜித் பிரேமதாச மீதான பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை பார்க்கிறோம். இதை தங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கான உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை என சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான எரான் விக்ரமரத்ன இந்த வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதல் குறித்து பல்வேறு கண்டனங்கள் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றன. அதேவேளையே இது ஒரு திட்டமிட்ட வகையிலான ஒரு நாடக அரங்கேற்றம் என்று விமர்சிப்போர் பல பேரும் இருந்தாலும் இப்போது திடீரென்று ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில் டொனால்டு ட்ரம்புக்கு மக்கள் ஆதரவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஜோ பைடன் அவரது இயலாமை, அவரது வயது முதிர்வு, மறதி போன்ற விடயங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கும் போது, அமெரிக்காவின் பாதுகாப்பு குறித்த சந்தேகங்களும் வந்திருக்கும் போது, மீண்டும் அமெரிக்காவை சிறப்புடைய நாடாக மாற்றுவோம் என்ற கோரிக்கையோடும் என்ற கோஷத்தோடும் மீண்டும் ஒரு தடவை தேர்தலில் குதித்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு நேற்று இடம்பெற்ற அந்த துப்பாக்கி தாக்குதலும் கூட திடீரென்று ஆதரவு ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு ஆதரவு மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவதாக கருதப்படுகிறது. இப்படி இருக்கும் போதுதான் எதிர்க்கட்சி தலைவரின் பாதுகாப்பு குறித்து எரான் விக்ரமரட்ன சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றனர். சில சக்திகள் தேர்தலை தாமதப்படுத்த முயல்வதன் காரணமாக தங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவரின் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எதை செய்தாவது தேர்தலை பிற்போடலாம் என்ற அடிப்படையில் இப்படியான முயற்சிகள் இடம்பெறும் போது தாங்கள் எந்த விதத்திலும் அவரது பாதுகாப்பிலே வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று குறிப்பிடுகிறார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியை கொலை செய்வதற்கான முயற்சி ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று எரான் விக்ரமரட்ன குறிப்பிடுகிறார். எனவே அந்த செய்தியை தான் அறிந்தவுடன் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் தெளிவாக தெரிவித்திருப்பதாக எரான் விக்ரமரத்ன இன்றைய நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நாடு ஜனநாயக நாடு. எனவே இலங்கை பொதுமக்களின் ஆணை மற்றும் தேர்தல் மூலம் தான் அரசியலை முன்னெடுக்கிறது என்று தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாகவே ஜனநாயகவாதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இறுதியாக ஒரு ஜனாதிபதியின் மீதான இப்படியான தாக்குதல் முயற்சி தேர்தல் பிரசார காலத்தில் இடம்பெற்றது 1972 ஆண்டு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான முயற்சியோடு மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது செனட்டராக இருந்த ராபர்ட் கெனடி குடும்பத்தைச் சேர்ந்த இளையவர் துப்பாக்கி தாக்குதலுக்கு இலக்காகி பின்னர் கொல்லப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதி காலம் இப்படியான வன்முறைகள் தாராளமாக இடம்பெற்றிருக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர்களாக கருதப்பட்டிருந்த காமினி திசாநாயக்க, லலித் அத்துலத் முதலி ஆகியோர் கொல்லப்பட்டது. சந்திரிகா பட்டநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தில் இடம்பெற்ற வேளையில் குண்டு வெடித்து அவருடைய கண் பறிப்போனது. இதுபோல இன்னும் பல்வேறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது தாக்குதல், அச்சுறுத்தல்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பதிவாகி இருக்கும். அதுவும் இப்போது திடீரென்று நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல், பிளவு, போட்டித்தன்மையிலான கொலை, பணம் கொடுத்து கொலை செய்தல், டீல்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் பேசப்படும் போது 7 பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக நேற்றைய நாளில் செய்தி வந்த பிறகு இந்த விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று பொதுவாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. அவதானித்திருப்போம். இது பற்றிய விசாரணைகள், புதிய தகவல்கள் இல்லாவிட்டால் இது வீணச்சம் தான் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் இனி வருமா? இந்த விடயத்தில் தான் ஜனாதிபதியை தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றவர்களில் முக்கியமானவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வவுனியாவில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பிறகு பல்வேறு விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது, தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்துக்கு பிறகு இந்த விடயங்களை பற்றி பேசும்போது, தமிழரசு கட்சி இந்த அரசியல் வழக்கு, அவர்களது கட்சி வழக்கு பற்றிய விடயங்களோடு சேர்த்து முக்கியமான விடயம் என்று சொல்லியிருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுகின்ற முயற்சியை தொடர்ச்சியாக இப்பொழுது எடுக்க மறைந்து கொண்டிருக்கிறார். இது ஜனநாயகத்தை குழப்புகின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எனவே இதன் அடிப்படையில் இந்த தமிழரசு கட்சி மீதான வழக்கு விசாரணைகளை பற்றிய விடயங்களை பற்றி அவர் இங்கே சொல்லும் போது, ஜனாதிபதி தேர்தல் மனு தொடர்பான ஒரு சட்டத்தரணி தாக்கல் செய்துள்ள இந்த மனு 3 நீதியரசர்கள் முன்பாக விசாரணைக்கு வருகிறது என்று குறிப்பிட்டவர், 5 நீதியரசர்கள் குழு முன்னிலையில் நடந்த வேளையில் கடந்த திங்கட்கிழமை அப்படியான மனு ஒன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது அந்த மனு ஒன்று தெரிவித்தவருக்கு அதில் அடிப்படை இல்லாத காரணத்தால் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய்க்கு வழக்கு செலவு செலுத்தும்படி இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனவே அரசாங்கம் இந்த தேர்தலை பிற்போட முனைப்பு காட்டுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் பின்னணியில் இருந்து கொண்டு இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான சகல விதமான முயற்சிகளையும் எடுக்கிறார். இது ஜனாதிபதியின் சதியாக இருக்கிறது. இதை கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இப்படி இருக்கும்போதுதான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனே சொன்ன ஒரு முக்கியமான விளக்கமாக, எவ்வாறு இந்த கட்சியின் அரசியல் ரீதியான வழக்கு எந்த விதத்தில் கட்சி முடக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டவர்,
எனவே இந்த கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கை பற்றிய விடயங்களை நேற்றைய நாளில் பேசிய வேளையில் வருகின்ற 19ஆம் தேதி மீண்டும் வரப்போகின்ற இந்த வழக்கை பற்றி உரையாடப்பட்ட வேளையில் தங்களது நிலைப்பாட்டுக்கு அமைய ஒவ்வொருவரும் மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக சில வேளைகளில் வழக்கு பிற்போடக்கூடிய ஒரு வாய்ப்பு, மீண்டும் தள்ளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கலாம். எனவே அதை தாங்கள் அத்தனை பேரது மறுமொழிகளையும் அணைத்து குடியியல் நடவடிக்கைகள் சட்டமூலத்தில் செய்யப்பட்ட ஒரு திருத்தத்தின் அடிப்படையில் வழக்கு விளக்கத்துக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக சட்டத்தணிகளோடு சேர்த்து, அதாவது ஒவ்வொருவருக்கு நியமிக்கப்பட்ட சட்டத்தணிகள் சகிதம் நீதிபதியோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நீதிபதியோடு கலந்துரையாடலாம் என்று சட்டத்துறையில் ஆழமான அறிவில்லாத எம்மை போன்ற பல பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் என்று இருக்கலாம். இந்த இடத்திலே தான் புதிதாக சட்டப்படியாக கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தத்தின் அடிப்படையில் வழக்கை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன என்பதை நீதிபதியோடு இணைந்து கலந்துரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அண்மை காலத்தில் வழங்கப்படுகிறது. இது சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. எனவே 19ஆம் தேதி மறுமொழி வழங்கிய பின்னர் ஒரு திகதியை தீர்மானித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த வழக்கை எப்படி முடிவுறுத்தலாம் என்ற தீர்மானத்துக்கு வரலாம் என்று சொல்லி இன்றைய நாளில் முடிவெடுக்கப்படுகிறது. சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தரணி, நல்ல தீர்க்கமான அரசியல் அறிவும் அதுபோல சட்ட ரீதியிலான புலமையும் கொண்டு வருவார். இது போல மறுபக்கம் இன்னும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியான தவராஜாவும் தமிழரசு கட்சியை சேர்ந்து வருவார். எனவே சட்டத்தரணிகளுக்கு இடையில் இந்த விடயம் குறித்த மிக தெளிவான சட்ட விளக்கம் இருப்பதன் காரணமாக 19ஆம் தேதி முதலில் மறுமொழி தாக்கல் செய்யப்படும். அந்த மறுமொழியை வழங்கிய பிறகுதான் மீண்டும் பிரிதொரு திகதியை குறிப்பிட்டு நீதிபதியோடு இது பற்றிய கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த வழக்கை துரிதமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஒரு முடிவு ஒன்று எட்டப்படும் என்பது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலும் ஜனநாயக அடிப்படையில் தமிழ் தேசிய வழியில் பயணிப்போர் என்ற அடிப்படையிலும் ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதுபோல இன்னொரு விடயத்தை நான் முன்பும் ஒரு தடவை செய்திகளில் சொல்லியிருந்தேன். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக தமிழரசு கட்சி செய்யப்பட முடியாமல் இருக்கும், நீதிமன்றத்தில் முடங்கி இருக்கும், கட்சியின் சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கும் என்று சொல்லி பல பேரும் குறிப்பிடுகின்ற விடயங்களை பற்றி சுமந்திரன் சொல்லும் போது அதெல்லாம் நீலி கண்ணீர் வடிக்கின்றவர்களின் விடயங்கள். வழக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்துமாறும் கட்சி தன்னை படித்திருப்பதாக, கட்சி முடக்கப்படவில்லை, கட்சியினுடைய செயற்பாடுகள் முடங்கவில்லை, கட்சியின் சின்னம் முடக்கப்படவில்லை, கட்சி முழுமையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே வீட்டு சின்னத்தின் கீழே தமிழரசு கட்சி எத்தனை தேர்தல்களை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டது. எனவே இது கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான். ஆனால் கட்சி முடக்கப்படாத நிலையில் இருக்கிற வழக்கு என்ற விடயத்தையும் அவர் மிக தெளிவாக ஊடகங்கள் மூலமாக இப்பொழுது அறிய தந்திருக்கின்றனர். ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற குழு தலைவர் தொடர்பாக எந்த விதத்திலும் கலந்துரையாடப்படவில்லை என்பதை சுமந்திரன் தெளிவுபடுத்தி இருந்தார். இது தொடர்பாக தங்களுடைய கட்சியின் அரசியல் குழு இணைய வழிகூடாக ஒரு தடவை கலந்துரையாடி இருந்தது. மத்திய செயற்குழுவில் அது சம்பந்தமான தீர்மானத்தை எடுப்போம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், நாடாளுமன்றத்தில் வைத்து ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார், தங்களது கட்சி இது பற்றிய உயர்மட்ட கூட்டம் ஒன்றை கூட்டி முடிவெடுத்த பிறகுதான் தாங்கள் இது பற்றிய விடயத்தை நாடாளுமன்றத்திலே வைத்து தெரிவிப்போம், ஏனைய கூட்டணியின் இல்லாவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இயங்கிய அந்த கட்சி அமைப்பின் உறுப்பினர்களுக்கு தெரிவிப்போம். எனவேதான் இதை பற்றிய விடயம் கட்சியின் உயர்மட்டத்தினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. இறுதியாக ஒரு சர்வதேச செய்தி. காசா என்றவுடன் எங்களுக்கு அங்கே நேர்ந்து கொண்டிருக்கிற மிக பெரும் மனித பேரவலம் எங்களது கண்முன்னே வந்து போகும், கண்கள் குளமாகும், மனது கனத்து போகும். தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்கள் கண்மூடித்தனமாக இஸ்ரேலினால் நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கான வழிகள் யாருக்கும் தெரியவில்லை. இஸ்ரேலை விரும்பினால் மட்டும்தான் அந்த இடத்திலே நடத்தப்படுகின்ற குழந்தைகள், பெண்கள், அதுபோல அகதி முகாம்களில் அடைக்கலம் புகுந்தவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும். நேற்றைய தினம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 90 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கும். நேற்று முன்தினமும் இப்படியான ஒரு தாக்குதல் மூலமாக 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு 300 பேர் காயமடைந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை சம்பந்தப்பட்ட அங்கே பணியாற்றுகின்ற மனித உரிமை ஆர்வலர்கள் அமைப்பு தெரிவித்திருந்தது. இந்த அவல நிலை குறித்தும் இப்படியான விடயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக அறிக்கையிடப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளின் ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற பல்வேறு அமைப்புகள் இஸ்ரேலிடம் கெஞ்சி கேட்டு வலியுறுத்தி வந்தும் இதுவரை தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இல்லை. இது எப்போது நிறுத்தப்படும், எப்படியாக இந்த யுத்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இதுவரை இறந்தோரின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட காசா நகரம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டதை போன்ற ஒரு எண்ணப்பாடு, தோற்றப்பாடு உருவாகி இருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அவதானிக்க இருப்போம் இந்த விடயத்தையும் கனத்த மனது கொள்வோம். அவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள். இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏனைய மிக முக்கியமான விடயங்களின் பிரதிபலிப்பை இன்று இரவு செய்தி நேரலையில் கொண்டு வருவோம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கிறேன்.